ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதீபி டிசைனர்ஸ். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் லக்ஷ்மி பெண்டன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் ஏற்கனவே. பட் என்னோடய சேனலில் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல, ஸோ அதனால நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பென்டன் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேக்கெட்ஸில் வந்து லக்ஷ்மி பென்டன் கிடைக்கும். நம்ம பென்டன் வந்து செலக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான பென்டெண்ட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒர்க் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா கிராண்டாக பண்ணும்போது இந்த பென்டன் மட்டும் குவாலிட்டி இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 1 இயரில் அந்த பென்டன் மட்டும் கலர்லாம் போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மொத்த ஒர்க்குமே வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பென்டன் செலக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான பென்டனாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி பென்டன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பென்டன் பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேங்கிங் இருக்குது. இது வந்து ரவுண்ட் ஷேப் பென்டனு. இந்த மாதிரி தான் இந்த பென்டன் வந்து இருக்கும். ஸோ இதோட பேக் சைடு திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பென்டனில் இந்த மாதிரி ஹூக்ஸை வந்து வரும். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹூக்கை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போனா தான் நம்ம வந்து ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹூக்கை வந்து நம்ம வந்து சேஃப்டியாக பார்த்து வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக இந்த மாதிரி இந்த பேக் சைடு ஹூக்கை வந்து பிடிச்சிக்கோங்க. பென்டன் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி இதை நம்ம பிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி பேக் சைடை பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உடஞ்சிரும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ ஒரு சைடு வந்து பிஞ்சிருச்சு. ஒன் சைடு இப்போ இந்த மாதிரி பிஞ்சிருச்சா, அதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் நம்ம பிச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஆட்டி எடுத்துட்டோன்னா இது வந்து பிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் நம்ம பிச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பென்டன் வந்து நல்லா வந்து தூக்கிலாம் இல்லாமல் கரெக்டாக இருந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போது பென்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல தான் நான் இப்போ வந்து பென்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஸ்லீவ் பார்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்மளே ஒரு பென்டன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து இந்த ஆர்டிஃபிஷியலான பென்டன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ வந்து இந்த இடத்துல தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான சோயிங் த்ரெட்டு நீடிலில் கோர்த்து வச்சுருக்கேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து நம்ம கோர்த்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி எண்டு நாட் வந்து இந்த இடத்துல போட்டுட்டு இதில் வந்து எங்கெங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். பென்டனோட கீழே அடியில் எந்த இடத்துல இருக்குதோ ஸோ அந்த இடத்துலேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். நீடிலும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சின்ன சின்ன நீடெலாம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்ன போர்ஷன்லலாம் வந்து உள்ளே போயிட்டு வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்தில் மேலேருந்து எடுத்துகிட்டு கீழே இதே மாதிரி நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படியே இன்சர்ட் பண்ணி கீழே எடுத்துடணும். இப்போ நம்ம கீழே எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹேங்கிங்ஸ்லாம் மாட்டிடாத மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ கீழே இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பென்டனில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நான் சுற்றி இருக்கிற எல்லா ஹோல்ஸ்லேயுமே நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல நீடில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து நீடில் இன்சர்ட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டிச்சஸும் ரொம்ப தள்ளி கொடுக்கக்கூடாது. ஒரு சின்ன மைன்யூட் கேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச்சு தள்ளி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நூல் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது தெரியும். ஸோ சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக நம்ம கொடுத்தோன்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், நூல் எந்த இடத்துலையுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இப்போ சுற்றி பென்டன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் பென்டன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஹேங்கிங் போர்ஷன் வந்திருக்கேன். ஹேங்கிங் போர்ஷன் வரும்போது இந்த மாதிரி அதோட தனியான ஹூக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த கீழே தொங்குற ஹேங்கிங்கோட ஹூக்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு சேர்த்து கொடுத்துடணும். கொடுத்துட்டா அந்த ஹேங்கிங் வந்து ஃபுல்லாக அப்படி அங்கங்கன்னு சுற்றிட்டு இல்லாமல் கரெக்டாக கீழே மட்டும் ஹேங் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச்சு வந்து கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நார்மலாக இது அங்கே எங்கேன்னு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இதையும் சேர்த்து இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஹேங்கிங் போர்ஷனில் விட்டுட்டு அதை வித்ட்ரா பண்ணும்போது இந்த இடத்துல அதோட ஹேங்கிங் போர்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயும் அதோடு சேர்த்து நீடில் குத்தி வெளியில் எடுத்துட்டோன்னா ஹேங்கிங்கும் நல்லா டைட் ஆகிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பென்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எந்த ஒரு ஷேக் ஆகாது, எதுவுமே பண்ணாது. நல்லா வந்து பென்டன் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாட் வந்து இதில் எப்படி போடணும் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே இடத்துல அப்படியே கீழே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லூப்பு கிடைக்கும். மறுபடியும் அதே இடத்துலேருந்து நீடில் எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போது இந்த நீடில் மட்டும் எடுத்துகிட்டு த்ரெட்டை விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து நாட் விழுந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு இன்விசிபிளாக நம்ம ஒரு நாட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். பின்னாடி திருப்பியும் நாட் போடலாம், பட் அது அந்தளவுக்கு டைட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நாட் போட்ட இடத்துலேருந்தே கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக வந்து சின்னதாக இப்படி ஒரு ஸ்டிச்சு எங்கே வேணாலும் இந்த மாதிரி குத்திக்கோங்க. குத்திட்டு அதே இடத்துல கீழே கொஞ்சம் தள்ளி அப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கீழே அந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்டன் வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்களா, பென்டன் எந்த ஒரு ஷேக்காகவும் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பென்டன் வந்து எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணணும். குவாலிட்டி தான் இதில் வந்து ரொம்ப முக்கியம். பென்டனோட குவாலிட்டி வந்து நல்ல குட் குவாலிட்டியாக வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க. பென்டனை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது ரெண்டுலேயுமே நம்ம கவனிக்க வேண்டியது. இது வந்து ஸ்லீவ் போர்ஷன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.